ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹேண்டில் வந்துட்டு பிக்கோட லீஃப் எப்படி ரெடி பண்ணுறது வித் காசோலையோட எப்படி பண்ணலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஹேண்ட் மார்க் பண்ணி வாங்கியாச்சு ஜாஸ்மின் கார்ட்டில். ஓகேங்களா, இப்போ அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஒரு 3 லேயர் ஆஃப் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம ஸ்டோன் ஒர்க்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் ஏன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போது லூஸாக இருக்கும். அதனால தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுக்குறதுனால அங்கே தையல் போட முடியாது. அந்த கேப் விட்டு போட்டோன்னா அவங்க வேணும்னா பிடிச்சிப்பாங்க, இல்லைனா நமக்கு லூஸாகவே இருந்துருக்கும். ஓகேங்களா, அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 3 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்துட்டு இதில் கவர் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கணும். சரிங்களா, நம்ம கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் நம்ம கவர் பண்ணிக்க மாதிரி இருக்கணும். இப்போ செகண்ட் லேயர் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஏதாச்சும் ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் ஏதாச்சும் கேப் இருக்கா? எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. அப்படியே ஒட்டியே சிக்கு இல்லாமல் நம்ம எடுத்து போட்டுகிட்டே வந்துடணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த 3 இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்மளோட ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ மடக்கி தைப்பாங்க. ஸோ நம்ம எண்டு கட் பண்ணிட்டு அதை வந்து மடக்கி தைப்பாங்க. அப்போ தைக்கிறவங்களுக்கு அந்த இது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த 3 இது போடுறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பீட்ஸ் ஒர்க் கொடுத்தோன்னா நம்மளோட தையல் மிஷினோட நீடில் வந்து உள்ளே இறங்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு 3 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நம்ம பீட்ஸ் ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லேயர் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரியுதா நான் 3 லேயர் போட்டிருக்கேன், ஏதாச்சும் கேப் இருக்கா? அப்படியே ஒட்டி நம்ம போட்டுட்டு வந்துடணும். அதுக்கடுத்து நான் இப்போ சுகர் பீட்ஸை வச்சு அடுத்த ஒரு லைன் வந்துட்டு போடுறேன். ஓகேங்களா, சுகர் பீட்ஸ் வந்துட்டு 2 தான் எடுத்து போடணும். ஏன்னா 3 4 இப்படி வச்சோன்னா தொங்கிடும் சீக்கிரமாக. அப்போ ப்ளவுஸு போட்டு வேஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரணும். உங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ளவுஸு, ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நான் ஒரு மல்டி ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸ்டோன் லைன் மொத்தம் நிறைய வெரைட்டி இருக்குது. பியூர் ஒயிட்டு, மல்டி கலர் ஸ்டோனு, நெக்ஸ்ட் நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் க்ரீன் ஆர் எல்லோ, அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற லைன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மல்டி ஸ்டோன் லைன் எடுத்திருக்கேன். அது கேப்பு விடாமல் நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரைடல் ப்ளவுஸோட ஒரு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ப்ளவுஸ் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து கேப் இல்லாமல் நெருக்கமாக நான் வந்து ஸ்டெயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். நல்லா டைட்டாக நெருக்கமாக மட்டும் ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ அது காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்துட்டு திரும்பியும் சுகர் பீட்ஸால் ஒரு லைன் மட்டும் கொடுக்க போகிறேன். அதையுமே கொடுத்துட்டோன்னா ப்ளவுஸ் வந்துட்டு அழகாக இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு காசோலை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். காசோலை எந்த மாதிரி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மேலே மல்டி ஸ்டோன் இருக்க மாதிரி, தாமரையில் லக்ஷ்மி வந்துட்டு அப்படியே அழகாக வீட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் தான் நான் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். காயின் ஸ்டிச். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டிச் வந்துட்டு நான் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதே லைனில் வரும்போது நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது அது வந்து தூக்கிட்டுலாம் இருக்காது. ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இந்த மயிலோட ரெக்கை தான் வந்துட்டு நான் இப்போ ட்ரேசிங் எடுக்க போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து தலைகீழ வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இதோட ஷேப் வந்துட்டு சதுரம் தான் இதோட ஷேப். அப்போ இதை வந்துட்டு இன்னும் திருப்பிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து வச்சுட்டு கரெக்டாக அளந்துக்கணும். இந்த சைடும் சமமான இடைவெளி விட்டு நடுவால் வரைஞ்சாலும் சென்டர் ஆஃப் த டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பிட்டு நான் இப்போ வந்துட்டு வரைய போகிறேன். கரெக்டாக வந்துட்டு அளந்துக்கணும். இங்கிட்டும் இல்லாமல் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சென்டரில் வந்துட்டு அழகாக வரும். இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு கொஞ்சம் கை வந்துட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எடுத்திங்கன்னா, ஸோ மயில் வந்துட்டு அப்படியே சுற்றி பின்னாடி போயிடும். அப்போ அந்த லீஃப் சென்டர் ஆஃப் த டிசைன் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு நம்மளோட லுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களோட கையை பொறுத்து தான் நம்ம டிசைன் வந்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணோம். ஓகேங்களா, இதை வந்து நான் இப்போ ட்ரேசிங் எடுத்துக்கிறேன். பென் வச்சு தான் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அழகாக வந்துட்டு ஒவ்வொரு மார்க்லேயுமே டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா செம்மையாக வந்துட்டு மார்க் ஆகிடும். ஓகேங்களா, பட் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா 2-3 வாட்டம் ஓவர்லாக் லைன் கொடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அது பிரிண்ட் அவுட் ஆகிடும். பார்க்குறதுக்கு செம்மையாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
சரி, நம்ம இப்போ அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிய போகுது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, நீட்டாக இருக்கான்னு. இங்கே கீழே போடுறது ரொம்ப ஈஸி, பட் மேலே போகிறப்ப தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து நம்ம பிடிச்சிக்க முடியாது, பேலன்ஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆகும். பட் அது இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி நான் பாயிண்ட்டாக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை விட்டால் பிடிச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த எண்டு கரெக்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சி நம்ம ஓவரில் ஏறி கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு அழகாக செம்மையாக நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. நான் இப்படி தான் சொல்வேன். உங்களுக்கு இது செம்மையாக இருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அப்படியே இந்த டிசைன் எப்படி இருக்கோ அப்படியே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன்னா அது வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிறதுல தான் இருக்குது, அது எந்த மாதிரி வருது வராது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன டிசைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, அடுத்த செட் ஆஃப் டிசைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஓகே, நம்ம ட்ரேசிங் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தி மட்டும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன போடுறேன், கட் பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கிளாஸ் பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சென்டர் லைனுக்கு மட்டும் நான் அந்த ஒர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னோடய சாரீ கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோல்டன் ஃபுல்லாக வந்திருக்கும். இது முந்தி மட்டும் க்ரீன் கலர், அதனால் க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். அதனால இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாமே கோல்டன் கலரும் க்ரீன் கலர் தவிர மற்ற எந்த பீட்ஸுமே யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் மிஸ்டேக்காக நல்லா இல்லாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த பீட்ஸ், இந்த கோல்டனுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக என்ன பீட்ஸ் கிடைக்குமோ அதுதான் நான் இப்போ கலெக்ட் பண்ணி இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சென்டர் ஆஃப் த டிசைன் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சுட்டு சுற்றி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம் அப்ளை பண்ணிட்டு க்ரீன் வித் கோல்டன் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மயில் ரோஹே டிசைன் வந்துட்டு நான் கவர் பண்ணலான்ங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பட் பார்ப்போம் எப்படி வருது, நல்லா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த சென்டர் ஆஃப் அலைன்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சா. ஸோ நான் சொன்ன மைக்ரோ பீட்ஸ் இருந்தேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்மளோட நீடில் இருக்குல்ல, ஆரி நீடில் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு அது யூஸ்ஃபுல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப், வளைவு, சுழிவு, நெளிவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால அந்த வளைவு, சுழிவு, நெளிவு எல்லாம் பார்த்து நம்ம நெளியில் கொஞ்சமாக கம் எடுத்து அந்த ஷேப் வர்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன, நம்ம மலைச்சாரல் மாதிரி நம்மளோட மைக்ரோ பீட்ஸ் அப்படியே தூவி விட்டோன்னா இந்த டிசைன் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லீஃபுக்கு தான் நான் வந்துட்டு கம் வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் ஃபேன்லாம் இருந்துச்சுன்னா அமர்த்திடுங்க, காய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்துட்டு அமர்த்திட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ நம்ம நல்லா வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விடணும். ஓகே, இப்போ தூவி முடிச்சாச்சு. அது வந்து அங்கிட்டு காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கீழே வந்து ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, அதுக்கு ஒரு 4-5 ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே இருந்து வந்துட்டு நம்மளோட சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போட்டுட்டு இந்த டிசைனுக்கு மேலே 3 முத்து, அந்த காயின்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே 3 முத்து வச்சுட்டு இந்த டிசைனை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒட்டியிருக்க அந்த மைக்ரோ பீட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. அப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவைதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, பேலன்ஸ் அப்படியே ஒரு சைடு வச்சுக்கோங்க. நம்ம இன்னும்
கம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே மேலே தூவிட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும். அதனால் நம்மளோட பீட்ஸ் ஒர்க் எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம போகிறதுல தான் அந்த யூனிக்னஸே இருக்குது. சரிங்களா? இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்ததெல்லாம் தூவிட்டோம். இப்போ பேலன்ஸ் இந்த சைடு இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போ கம்மு தெரியாமல் நல்லா அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அவுட்லைனுக்கு கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கிறோம். நான் சொன்னேன்ல கீழே வந்துட்டு அது காஞ்சிட்ருக்கணும். இப்போ கீழே வந்து நம்ம 3 முத்தெடுத்து நம்மளோட இந்த டிசைன் கவர் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்பேஸ் கொஞ்சம் வந்துட்டு கேப் இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் அங்கே வந்துட்டு ரவுண்ட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த பீட் முடிச்சு இந்த புட்டாஸ் நீங்கள் சுற்றியுமே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டரில் வந்துட்டு ரவுண்ட் கலரில் ஸ்டோன் ஒட்டிட்டு அந்த கையோட பார்டர் வந்துட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். சுற்றி நான் வந்துட்டு புட்டாஸ் வச்சுக்க போகிறேன். பூ டிசைனில் வந்துட்டு புட்டாஸ் கொடுத்துக்க போகிறேன். அப்படியே மலைச்சாரல் மாதிரி அதை ஃபுல்லாக அப்படியே தூவி விட்டோன்னா பக்காவாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு பிளான்டினா மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்டோன் வந்து நான் சென்டர் லுக் கொடுக்குறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலைச்சாரல் மாதிரி நம்ம புட்டாஸை வந்துட்டு அப்படியே தூவி விட்டுடலாம். ஸோ அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே காஞ்சதுக்கப்புறமா நம்ம கோல்டன் கலர் அவுட்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட க்ரீன் கலர் லீஃப் வந்துட்டு நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சுற்றி கோல்டன் கலர் அவுட்புட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் சுற்றி ரொம்ப கம்மியாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா க்ரீன் கலரும் தெரியணும், அவுட்லைன் ஆஃப் கோல்டன் கலரும் தெரியணும். அதனால வந்துட்டு ரொம்ப கம்மியாக நான் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கோல்டன் கலரில் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் தூவி நான் காய விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிடணும். ஃபுல்லாக பண்ணோன்னே பக்காவாக ரெடி ஆயிடும் நம்மளோட ப்ளவுஸ் மயில் ரேகை டிசைன் வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக அந்த ப்ளவுஸ் கேட்டனால கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நான் வந்து இதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு மயில் லீஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய தாட்டில் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் அவசரப்படுத்துறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வந்துட்டு கம்மியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சென்டர்லேயுமே நான் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்க இடத்துலையுமே நம்ம வந்துட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்லைன் ஆஃப் கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷிங்காக டச் கொடுத்தோன்னா பக்காவாக இது வந்துட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட சுற்றி வந்துட்டு நம்மளோட புட்டாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா நான் சென்டரில் வந்துட்டு அந்த கட் பீட்ஸ் இருக்குல்ல, நம்மளோட கிளாஸ் பீட்ஸ் நல்லா மல்டி கலர் கிளாஸ் பீட்ஸ் எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் நான் அவுட்லைன் கொடுத்தோன்னா ஃபினிஷிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக அழகாக வந்துருச்சு. கொஞ்சமாக கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்ளை பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக பொறுமையாக தான் பண்ணணும். அதனால தான் நமக்கு இவ்வளோ கொஞ்சம் டைம் எடுக்குது சரிங்களா. ஏன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு, மற்ற டிசைன்லேயும் ஒட்டிடக்கூடாது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த டிசைன் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்க மைக்ரோ பீட்ஸை வச்சுட்டு நம்ம இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ மயில் ரேகை டிசைன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். உள்ள சென்டரில் மட்டும் நம்ம டிசைன் முடிச்சிட்டோன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு சுற்றி புட்டாஸ் டிசைன் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த உயரத்து நிலவை அழைக்கும் இதழின் விளிம்பு துளிர்க்கும் என் இரவினை பனியில் நனைக்கும் எதிரினில் நான் எரிகிற நான் உதிர்ந்திடும் மழைச்சரம் ஒரு முறையல்ல முதல் முறையல்ல தினம் தினம் என்னை சூழும் தீ உன் சிரிப்பினில் என் மனதின் பாதையும் போக இமைகளில் கண்ணிமைகளின் மின் பார்வையில் மீதியும் தேய. சுற்றி புட்ட டிசைனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 டிசைன் கிட்ட தான் இருக்குது. அது எல்லாத்தையும் முடித்தோன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டட் திஸ் ப்ளவுஸ். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு கட்டிங் பீட்ஸ், அதாவது கட்டிங் மல்டி பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அழுத்தி எடுத்தனாலும் கிளாஸ் தானே, அதனால் நம்ம கயிறை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறோம், அறுத்து விட்டுறோம். அப்போ நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக டைம் எடுத்து இந்த கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டட் திஸ் ப்ளவுஸ். இந்த டிசைன் எப்படி இருக்குது, ஏதாச்சும் தப்பி பண்ணியிருக்கேனா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தாங்க லாஸ்ட் ஆஃப் தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல் டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட்டட். ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போடும்போது இந்த மயிலிறகை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு குயிக்லி ஈஸி டிப்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ளவுஸ் டிசைன் இருந்துச்சு. இந்த இது ப்ளவுஸ் சாரியோடு போடும்போது எவ்வளோ மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் அது கஸ்டமர் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷார்ட்ஸாக அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பெஸ்ட் டிசைனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.